கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் நம்மை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து அவர் மூலமாய் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக, அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நாம் களைந்து போடத்தக்கதாக இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட வஞ்சனையினால் துக்கப்படும் ஆவியானவர் என்கின்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். Deceit grieves the Holy Spirit. 1 பேதுரு 2:2 சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சனைகளையும் ஒழித்துவிட்டு, சில கேரக்டர்ஸ் போட்டு ஒழித்து விட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வஞ்சனை அப்படின்றது ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக, கிறிஸ்துவின் பிள்ளைக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் அந்த பழைய மனுஷனுக்குண்டான அந்த தன்மை, வஞ்சைக்கும் தன்மையை ஆண்டவர் நம்ம இடத்துல எடுத்து போட்டார். அது நம்ம இடத்துல காணப்பட்டால் அது நம்மை துக்கப்படுத்தும். ஸோ வஞ்சனைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே போடப்பட்டிருக்கிறது கபடத்தையும் வஞ்சனையையும். முந்தின எபிசோட்ல கபடத்தை குறித்து தியானித்தோம். அந்த கபடம் தன்னுடைய ஒரு பிராடர் இதுதான் இந்த வஞ்சனை. அந்த ஒரு திட்டமிடுகிற மனநிலைப்பாடு கபடத்துல இருக்கு. ஆனா வஞ்சனையில என்னன்னா செயல் வடிவம் பெற்று விடுகிறது. எப்படி கோபம் மூர்க்கமாக மாறுகிறதோ அதே போல இந்த வஞ்சனை செயல் வடிவம் பெற்றுவிடுவது. அதுல இந்த கபடத்துல எனக்கு ஆதாயம் வேண்டும் என்கின்றது அதிகமாக இருக்கும். ஆனா வஞ்சனையில எப்படியாகிலும் ஏமாத்தி அவர்களை அழித்து விட வேண்டும் என்கின்ற உணர்வு மேலோங்கி இருக்கிறதாக பார்க்கிறோம். பைபிள்ல மார்க் 14:1 ஒரு சிச்சுவேஷன், அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரதான ஆசாரியர்களுடைய எண்ணங்களை அங்க பார்க்கலாம். மார்க் 14:1 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை, இயேசுவை தந்திரமாக பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஸோ இதான் வஞ்சனை. அவங்களுக்கு கிறிஸ்துவ பிடிக்கல. ஆனா வெளியில ஜனங்கள் எல்லாரும் அவரை பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக, இல்லை சிலர் தேவனுடைய குமாரனாக, அற்புதத்தை செய்கிறவராக, நல்ல மனுஷனாக, ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறவராக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஜனங்களுக்கு இவங்க பயந்துருந்தாங்க. ஏன்னா அவங்க மேல ஏதாவது பண்ணாங்கன்னா கல் எறிஞ்சிருவாங்கன்னு கூட பயப்பட்டதாக சுவிசேஷங்களை நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்க அவங்க இயேசு கிறிஸ்துவை அழிக்க வேண்டும். அதற்காக என்ன பண்றாங்க? தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். எப்படியாகிலும் அழித்து போட்டு விட வேண்டும். இன்னைக்கு நம்ம இதுல அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க இல்லையா, வாக்கு நிறைய இது கொடுப்பாங்க. எது வரைக்கும்? வாக்கு வாங்குற வரைக்கும். வாக்கு வாங்கின பிறகு அதை நிறைவேற்றுவாங்களா நிறைவேற்ற மாட்டாங்களான்றது தெரியாது. அதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அவங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. அது ஒருவேளை வந்த பிறகு அதை அவர்கள் செய்யாமல் போனாங்கன்னா அது வஞ்சனை. அதுதான் வஞ்சனை. ஸோ இதை நம்ம கருத்துல வைத்துக் கொள்வோம். இப்போ இன்னொரு வசனத்தையும் நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 2:22 22 அவர் பாவம் செய்யவில்லை, இயேசு பாவம் செய்யவில்லை, இயேசுனுடைய வாயிலே, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் இங்க வந்ததெல்லாம் நம்மளை எல்லாம் உருவாக்குவதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக, யாரையும் அழிக்க வரல, நியாயம் தீர்க்க வரல. அவர் எதற்கு வந்தார் அப்படின்னு சொன்னா, நம்மளை மீண்டுமாக காணாமல் போன நம்ம கண்டுபிடிக்கும்படி, தொலைந்து போன நம்ம கண்டுபிடிக்கும்படி, பலி விலகி போனவர்களை நம்ம திரும்பி கொண்டு வரும்படி, மனம் கல்லாகி போன நம்ம மனம் திரும்பி வரும்படி, தேவனற்று இருந்தவர்களை தேவனுடைய வல்லமைக்குள்ளாக கொண்டு வந்து, எந்த அளவுக்குன்னா அவருடைய பிள்ளைகளாக கொண்டு வர அளவுக்கு அவர்
ஒரு தெளிவான, தூய்மையான, உண்மையான ஒரு எண்ணத்தோடு கூட அவர் இந்த உலகத்துல வந்தார். அதனால அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே வஞ்சனை இல்லை, அது உருவாக்கும் வார்த்தைகள். ஆனா மாறாக பரிசேயர் சதுசேயர் அவங்க அந்த கூட்டத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னார், கடைசி வரைக்கும் அவரை வஞ்சனையாகவே தான் பார்த்துட்டு இருந்தார். அவர் கையில அவர் கிடைத்தால் ஏதாவது செய்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனாலும் அவங்களால செய்ய முடியல. இதுதான் இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த பவுல் அப்போஸ்தலன் கூட 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதுற நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறான், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, இது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. ஸோ அப்போ இங்க அவன் 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 சொல்றான் பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஒரு சவுலாக இருந்த பவுல் இப்போ அவன் போகும்போது அவனுக்குள்ள என்ன இருந்துதான், வஞ்சனை இல்லைன்றான். என் வார்த்தையில வஞ்சனை இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு இருந்த எல்லாமே தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம் மட்டும்தான் அவனுக்குள்ள இருந்தது. அப்போ இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளானால் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாக நம்முடைய சரீரம் இருக்கும் என்று சொன்னால், அவர் துக்கப்படாமல் நம்மிலே அவருடைய பலனை, அவருடைய கிருபையை பெருக செய்து நம்மை கிறிஸ்துவை போல மறுரூபமாக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ள வஞ்சனை இருக்கக்கூடாது. நமக்குள்ள வஞ்சனை இருக்கக்கூடாது. அதுதான் நீதிமொழிகள் 24:28 நமக்கு எச்சரிக்குது. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாக சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. நம்ம தேவனுடைய நோக்கங்கள், திட்டங்களுக்கு நேராக நம்ம கடந்து சென்றால், அது ஒண்ணுதான் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கூட நம்ம நடந்து சென்றா நமக்கென்று எந்த திட்டமும் இருக்காது. அப்படி நமக்கு என்ன திட்டம் இருக்காத சூழ்நிலையில நம்ம யாரையும் வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களை ஏமாற்றி அவங்களுக்கு எதையாவது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று சொல்லி நம்ம பண்ணுவதற்கு வேண்டிய இது வாய்ப்பு இல்லவே இல்லை. தேவனுடைய நோக்கத்திற்காக நாம் வாழ்வோம் என்று சொன்னார். அப்படி இல்லை, நமக்கென்று நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா பரிசேயர் சதுசேயர் போல நம்மளுடைய பெயருக்காக, புகழுக்காக நம்ம வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னார், நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வஞ்சனையாய் பேசுவதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி வச்சுக்குவோம். ஏன்னா ஐயோ இது நடந்தால் நமக்கு நஷ்டமாயிடும், அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க, இந்த எண்ணங்கள் கபடத்தையும் வஞ்சனையும் நமக்குள்ள உருவாக்கி அது நம்மளை கெடுத்து போட்டுரும். ஆகவே இந்த நாளிலே நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மளை சீர்தூக்கி பார்ப்போம். நமக்கு முன்பதாக வாழ்ந்த முன்னோர்கள், பவுலை போன்றவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினதுனால வஞ்சனை இல்லை. கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக வாழ்ந்ததினாலே அவரிடத்திலே வஞ்சனை இல்லை. நாமும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் நம் வாழ்க்கையிலே வஞ்சனை இருக்காது. கிறிஸ்து நம்மிலே பிரியப்படுவார், பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே பிரியப்படுவார், அவருடைய கிரியை நம்மிலே பூரணமாயிருக்கும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொண்டு எச்சரித்ததை போல ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக வஞ்சனை என்கின்ற காரியம் இல்லாதபடிக்கு, டிசீட்ஃபுல்னஸ் இல்லாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களை மாற்றுங்க, மறுரூபப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்திலையும் திட்டத்தையும் முன்வைத்து செயல்படுகிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. அதன் மூலமாக ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கமடையாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே உமக்காக வாழ்ந்திடத்தக்கதாக, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திடத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும்படி எங்களை உடைய கரத்திலே விட்டு தருகிறோம். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிங்க, கர்த்தருக்குள் பலப்படுங்க, எழும்பி பிரகாசி.